என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இருக்க பல பேர் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் இந்த வீடியோவும் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எந்த ஒரு சோஷியல் மீடியா பக்கம் போனாலும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு பைக் ரிவ்யூ ட்ரோல் வீடியோ தான் இந்த வீடியோ. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியல. ஒரு மிடில் கிளாஸில் பிறந்துட்டோம் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக லைஃப்பில் நமக்கு இருக்கிற எல்லா ஆசையுமே நம்ம உதறி தள்ளிட்டு ஒரு நாடகத்தனமான ஒரு லைஃப் தான் வாழணுமா? ஒருத்தன் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கியிருக்கான். நம்ம காசில் ஒன்றும் வாங்கலை, அது அவங்க காசு, அவங்க என்னமோ பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. அதுலேயே உங்களுடைய ஒரு ஒப்பீனியனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள காயப்படுத்துகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ரொம்ப எல்லாருமே குறையா சொல்கிறது என்னென்னா, அவங்க அம்மா கழுத்தில் ஒரு நகை இல்லை, அவங்க அம்மா காதில் ஒரு தோடு இல்லை அப்படின்னு சொல்லி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவங்க அம்மாவே இல்லை, அது அவங்க அத்தை. தென் அவங்களுடைய அத்தைக்குமே பர்சனலாக அந்த மாதிரி கோல்டு ஆக்சஸரி எதுவும் போடுற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் அவங்களும் அதை எதுவும் போடலை. தென் அவங்க போடுறாங்க போடலன்றதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் எதுனா வாங்கி கொடுக்க போகிறீங்களா? எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசி தேவையில்லாமல் ஒரு புதுசாக ஒரு பைக் எடுத்துருக்கோன்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன், கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காயப்படுத்துகிறீங்க. தென் இது உங்களுக்கும் நல்லதில்லை, சொசைட்டிக்கும் நல்லதில்லை. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க வாழட்டும். உங்களுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை நீங்கள் சேர்த்து வாழாதீங்க. தென் இது என்னுடைய கண்டென்ட் கிடையாது, மூவி ரிவ்யூ தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஏன் இதை பேசுகிறேன்னா, நம்ம எல்லாமே ஒரு சொசைட்டிக்குள்ளே தான் இருக்கோம். அந்த சொசைட்டியில் எதனா ஒரு விஷயம் தப்பாக பட்டுருந்துச்சுன்னா அதை பற்றி பேசலை, தப்பே கிடையாது. தென் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.